அரியலூர் ரயில் நிலையத்தில் இன்று பயணி ஒருவரிடமிருந்து ரூபாய் 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளித்துள்ளது. திருச்சி வருமான வரித்துறையினர் அலுவலர்கள் பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு திருச்சி நோக்கி சென்ற ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய பயணியிடம் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பயணி ஒருவரின் பையில் இருந்த போலீசார் சோதனை செய்தனர். அந்த பையில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது. ரயில்வே போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரிடம் பணம் எடுத்து வந்ததற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை. அவரிடம் சுமார் 75 லட்சத்திற்கு மேல் பணம் இருந்ததால் ரயில்வே போலீசார் உடனடியாக திருச்சி வருமான வரித்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்தனர். அந்த நபரிடம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்று கூறியுள்ளார். மேலும் தான் சோள வியாபாரம் செய்து வருவதாகவும் சோளம் விற்ற பணத்தை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவும் அவரிடம் இல்லை. இதனையடுத்து திருச்சி வருமான வரித்துறை இணை இயக்குனர் சேதா தலைமையிலான அலுவலர்கள் அரியலூர் ரயில்வே காவல் நிலையத்திற்கு வந்து பிடிபட்ட வினோத்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். வினோத்திடம் அவர்கள் நடத்திய விசாரணையில் ஹவாலா பணம் பரிமாற்றத்திற்கு இந்த பணம் கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணைக்கு பின் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் வினோத்குமார் மீது ஹவாலா பண பரிமாற்ற வழக்கு பதிவு செய்து அவரை பறிமுதல் செய்யப்பட்ட 77,11,640 ரூபாயையும் கைப்பற்றி திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று வினோத்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். யுவன்.